ஹாய் ஹலோ சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ நான் வந்து திருப்பூர் வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஸோ எனக்கு வேலை ஷெடியூலே நிறையா இருக்குது. அதாவது என்ன வேலை ஷெடியூல்ன்ற மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, எனக்கு வந்து வந்ததுலேருந்து ஸோ வீடை ஒதுங்க வைக்க, கடையை ஒதுங்க வைக்க மாற்றி மாற்றி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. கடையில் பேலன்ஸ் வந்து 15,000 இருக்குது. அவங்ககிட்டையும் போய் பதில் சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு அக்கௌண்ட் மறுபடியும் 1000 ரூபாய்க்கு கடன் சொல்லி தான் இப்போ திங்ஸ் போட்டிருக்கேன், மெட்டீரியலு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு ரொட்டேட் பண்ண முடியும். நம்மகிட்ட உடனே போய் சரக்கு போட அந்தளவுக்கு நான் இறக்குனதும் இல்லை. இது வரைக்கும் 1,00,000 2,00,000 போட்டு இறக்குனதில்லை. சும்மா 1000 2000 போட்டு அதுக்கே எனக்கு 15,000 20,000க்கு மேலே வந்துருச்சு. இப்போ 5 மாதமாக கடை திறக்கணுனாலே அதுவும் பெண்டிங் ஆகிடுச்சு. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கடை வாடகை வந்து 5 மாதத்துக்கு ஊடல ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மாதம் ஐவியத்தில் வந்துச்சு, அது கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு வந்து 15,000 வருது. இப்போ அடுத்த மாதம் வந்துடும் 20,000 வந்துடும். அதுவும் பெண்டிங்கில் நிற்கிது. என்ன தான் செய்ய போகிறேன்னு எனக்கும் தெரியல. மேற்கொண்டு நான் வந்து டெய்லி சந்தாவுக்கிற வீக்லி சந்தாவுக்கிற வாங்கிட்டு போனேன். டெலிவரி செலவுக்காக வாங்கிக்கிற சொன்னாங்க. அதுவுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது. என்ன பண்ண போகிறேனே தெரில. இத்தனைக்கு ஐவியத்தை நம்பி தான் வச்சுருந்தேன். சரி பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அடைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ தொடர்ந்து கடைக்கு போனால் மட்டும்தான் முடியும். ஆப்ரேஷன் பண்ணதோட நடக்கவும் முடியலை. ஆனால் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. ஈவினிங் தான் போகிறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் மார்னிங் போவேன். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு, இப்போ இருக்க டஸ்ட்டெல்லாம் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ கடையுமே இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்குது. கடையை பார்த்திங்கன்னா, ஸோ நான் எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சீக்கிரம் ஐவியத்தில் ஒரு அமௌண்ட்டு கிடச்சி கண்டிப்பாக, அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து நல்லபடியாக மறுபடியும் ரன் ஆகணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போதைக்கு என்னோடய சுச்சுவேஷன் நான் தான் சமாளிச்சாகணும். எப்படி சமாளிக்கிறேன்ற வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறீங்க. அவரால் வந்து இப்போதைக்கு ஒரு சில ப்ராப்ளம்கள் இருக்கிறதுனால அவராலேயும் ஹெல்ப் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் அவர் மேலே வந்து வருத்தப்பட முடியாது. ஏன்னா அவர் சொல்கிறத கேட்காம இதில் வந்து சேர்ந்தேன். அவருக்கு வந்து இன்னும் சின்ன கோபம் இருக்குது. இப்படி காசு வராதனால இந்த இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து விட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் மீண்டு வரும் அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் வந்து ஹார்ஷாக இன்னும் பேசலைனே அவர். கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக